டீம்ஸ் அண்டர் யூட்டிலைசிங் பேட்ஸ்மென்ஸ் இன்னொரு டாபிக். இது எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீம் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து தேவாத்தியாவை பின்னாடி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. கடைசி 4 ஓவர் போயணும். நீங்கள் 12வது ஓவர்லேயும் போங்க, கடைசி 4 ஓவருக்கு நீங்கள் ரூத்தர் ஃபோர்டையோ இல்லை ரஷத் கானை வச்சு ஆடிக்கோங்க. ஏன்னா அந்த மேட்ச் தேவாத்தியா நீங்கள் இறக்கியிருந்தீங்கன்னா பஞ்சாப் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே மேபி ருத்ராஜ் பின்னாடி இருக்குது. ருத்ராஜ் கான்வே 600 ரன் சீசன் ஆடி இருக்காங்க. இல்லை என்ன அதே காம்பினேஷனே போயிருக்கலாம். ஸோ அதே காம்பினேஷன் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இதுதான் சிஎஸ்கே ஃபார்முலா, வின்னிங் ஃபார்முலா. சிஎஸ்கே வின்னிங் ஃபார்முலா தான் இப்போ ஜிடி எடுத்து ஃபாலோ பண்றாங்க. யாருன்னா சாய் சுதர்சனும் சுமன் கில்லும். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வின்னிங் காம்பினேஷன் கிளாஸ் ஓப்பனர் பட்லர் இருந்தும் அவர் பட்லரை ஓப்பனிங் பண்ண விடல. அவங்க அந்த 600 ரன் சீசன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிட்டாங்க. அண்ட் பட்லர் 1 டவுன்லயும் பயங்கரமா ஆடுவார். ஸோ அதனால அதே மாதிரி தான் அதே பிரச்சனை தான் இப்ப இவங்களுக்கும் கேகேஆர் இருக்கும். ரிங்கு சிங் ரசல் வந்து இந்த 14 ஓவர் வைக்கும். ரிங்கு சிங் ரசல் விட மாட்டாங்களாம். ரகுவன்சியா நம்பர் 5, 6ல 12th ஓவர் 10th ஓவர்ல இறக்குறாங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ரகுவன்சி வந்து பவர்ஃபுல் இன்ச்சில விக்கெட் விழுந்தா 7 ஓவர்ல விக்கெட் விழுந்தா மட்டும் தான் ரகுவன்சி நீங்க இறக்கணும். அப்படி இல்லாட்டி வெங்கடேஷ் நம்ம ரகுவன்சி ஓகே அதான் இல்லங்கல. பட் ஸ்ரேயஸ் கேப்பபிலிட்டிக்கலாம் ஸ்டேஸ் பையர் பொசிஷன்ல ரகுவன்சி ஆடுறாங்க தான் பிரச்சனை. ரகுவன்சி அவரோட பொசிஷன் நம்பர் 3ல ஆடணும். ஸோ வந்து மிடில் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு ஒன்ஸ் இந்த 10th ஓவர் வந்துருச்சுன்னா ரிங்கு சிங் இறக்கணும். 14ல உங்களுக்கு கண்டிப்பா ரசல் வந்திருக்கணும். 16ல கண்டிப்பா ரமன்தீப் வந்திருக்கணும்.